ஒரு ஒரு டாஸ்க்காவே பார்க்காத மாரி தோணுச்சு. யாரு நீங்க இருக்கிறதும் சரியா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சரியா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு புரியல. எனக்கு நான் தான். நீங்க உங்களுக்கே போடுறதா போட்டுக்கோ. இல்ல மெஜாரிட்டி யாரு இல்ல எனக்கு தெரியல. இங்க பாரு ஒரு நிமிஷம். இப்ப நீ என்ன காரணம்? எனக்கு புரியுது. வேணாம் சொல்றதோ சுத்தமா சும்மா இல்லைன்னா எல்லாரும் ஒத்துக்கிட்டு சரி சரின்னு இருப்பாங்க. அது ஏதாச்சும் ஒண்ணு எல்லா சைடுமே இருந்துச்சு. அதுதான் ஒரு ஐடியாவா இருக்கட்டும், இல்ல கொடுத்த வேலையை சரியா செய்யறதா இருக்கட்டும். இப்போ மத்தவங்க வந்து ஒரு பிரச்சனையை வச்சு பண்ணாம இருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்த வேலையை பிரிச்சு கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிட்டோம். இப்போ அவனுக்கு நம்ம கொடுத்து அதை வந்து பயங்கரமா பண்ணி இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ மற்றவங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பேஸ்க்கும் அவனுக்கு இருந்த ஸ்பேஸ்க்கும் அது யூனிவர்ஸா ஒரு ஆப்போசிட்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கல. இன்னொன்னு தான் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றதுதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். கிரியேட் ஆகி கையில கிடைச்ச லட்டை வந்து தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்துல நம்ம அவ்வளோ இது பண்ணிட்டு இதை ஸ்பாயில் பண்ணாம கொஞ்சம் கரெக்டா ப்ளே பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் அதிகமான ஸ்பேஸ் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். ஒருத்தவங்களோட டிசிஷனால கூட இருக்கிறவங்களோட 7 பேரோட ஸ்பேஸ் மொத்தமா சேர்ந்து போனதுதான் அஸ்வின் கொடுத்ததோ கேஸுக்கு போறோமோ ஒட்டுனதோ காலை சாப்பாடு கொடுத்துக்கிட்டதெல்லாம் எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை. ஏன்னா காலை சாப்பாடு கொடுத்துக்கிட்டதெல்லாம் எதுக்கு கேஸுக்காக டிசிஷன் மேக்கிங் வந்து மிஸ்டேக்ஸ் நிறைய இருந்துச்சு. அது மாற்றுக்கிறதே இல்லை. மிஸ்டேக்ஸ் இருந்ததோட அது இன்னும் எப்படி சொல்ற யாராவது நல்லா பண்ணிருக்கலாம். தவிர்த்து வேற யாராச்சும் இருந்திருந்தா கூட அது எனக்கு ஓகே நல்லா பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு பிளேயரா ஒரு எம்ப்ளாயா இருந்ததுக்கும் யூனிட் இல்லாததுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்பேஸ் அதிகமா இருந்துச்சு. எம்ப்ளாயி சிறப்பாக பண்ணலாம் எல்லாத்தையும். அவ்வளோதான். நிறைய நல்லா பேசணும்.